Hi bro, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து VMC மிஷின்ல பயன்படுத்துகின்ற கிளாம்பிங் கிட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிளாம்பிங் கிட்ல அப்படி என்னென்ன இருக்கு, அதோட பெயர் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படினு வந்து நீங்க வந்து கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவீங்க. ஏன் அப்படினா இப்போ உங்க சூப்பர்வைசரோ இல்ல செட்டரோ வந்து செட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்டெப் பிளாக் வந்து தேவைப்படுது. அவர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, அந்த செட்டிங் ட்ராலில ஸ்டெப் பிளாக் இருக்கு, எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து சடனாக போயிட்டு ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்லை அது தேடிட்டு இருக்கிறதுக்கு இல்லை மற்ற யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் வந்து லேட் ஆகும். அதனால வந்து உங்கள் சூப்பர்வைசர் உங்களை திட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த கிளாம்பிங் கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கிளாம்பிங் கிட்டு இல்லை என்னென்ன இருக்குது அப்படி தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த கிளாம்பிங் கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இல்லைன்னா தெரியலன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க போகலாம், இப்படியே போகலாம். நம்பர் 1 ஸ்டட் போல்ட், நம்பர் 2 ஸ்டெப் பிளாக், நம்பர் 3 பிளாக் உடைய கிளாம்ப், நம்பர் 4 கப்ளிங் நட் இல்லைன்னா லென்த் எக்ஸ்டென்ஷன் நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பர் 5 வந்து டீ நட்டு, நம்பர் 6 வந்து வாசர் நட்டு இல்லைன்னா ஃப்ளாஞ்ச் நட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க இந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1 ஸ்டட் போல்ட் பற்றி பார்த்துலாம் வாங்க. இந்த ஸ்டட் போல்ட் வந்து ரெண்டு பக்கமும் த்ரெட்டாக இருக்கும், மிடில் வித்தவுட் த்ரெட்டில் இருக்கும். ஒரு சில ஸ்டட் போல்ட் வந்து ஃபுல்லாகவே த்ரெட்டாக இருக்கும். இந்த ஸ்டட் போல்ட்டுக்கு வந்து ஹெட்டு கிடையாது. ஸ்டெப் பிளாக் நம்பர் 2. இந்த ஸ்டெப் பிளாக் வந்து நம்ம மிஷினிங் பண்ண வேண்டிய பார்ட்டு வந்து ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம அந்த மிஷினிங் பண்ண வேண்டிய காம்போனண்ட்டு என்ன ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டெப் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்பர் 3 டீ ஸ்லாட் கிளாம்ப். இந்த கிளாம்ப் வந்து ஒரு பக்கம் ஸ்டெப் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம மிஷினிங் பண்ண வேண்டிய காம்போனண்ட்டின் டாப் பகுதியில் வச்சுருவோம். மற்றொரு பக்கம் அதாவது ஸ்டெப் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து ஸ்டெப் பிளாக்கில் இருக்கிற ஸ்டெப்பில் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி நம்ம செலக்ட் பண்ணுற அந்த ஸ்டெப் வந்து காம்போனண்ட்டின் உயரத்திற்கு ஏற்ற பேரலாக இருக்கணும் அந்த ஸ்டெப்பு. இல்லை நம்ம அந்த ஸ்டெப்பை சரியாக வந்து செலக்ட் பண்ணலை, நம்ம காம்போனண்ட்டின் உயரத்திற்கு ஏற்ற ஸ்டெப்பு நம்ம செலக்ட் பண்ணலைன்னா அதை விட அதிகமாக செலக்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா பார்ட் வந்து சரியாக கிளாம்ப் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் டைமில் வந்து கிளாம்ப் வந்து லூஸ் ஆகிடும். கிளாம்பிங் லூஸ் ஆகிடுச்சுன்னா பார்ட்டு மூவ் ஆகிடும். பார்ட்டு மூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து ஓடுற டூல் எல்லாமே வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஓட்டுற அந்த காம்போனண்ட்டிற்கு உயரத்திற்கு ஏற்ற ஸ்டெப் பிளாக்கில் இருக்க அந்த ஸ்டெப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இந்த கிளாம்பை வச்சு பார்ட்டை டைட் பண்ணணும். நம்பர் 4 கப்ளிங் நட்டு, அதாவது லென்த் எக்ஸ்டென்ஷன் நட்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. இந்த நட்டு வந்து ரெண்டு காம்போனண்ட்டுகளை இணைப்பதற்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம விஎம்சி மிஷினில் ஏன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்டட் போல்ட்டுகளை நம்ம இணைப்பதற்காக பயன்படுத்துகிறோம். நம்ம ஏன் போல்ட் வந்து இணைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓட்டுற காம்போனண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டட் போல்ட் இல்லைன்னா நம்ம ரெண்டு சின்ன சின்ன போல்ட்டு இல்லை ஒரு பெரிய போல்ட்டு ஒரு சின்ன போல்ட்டு கூட எடுத்துகிட்டு நம்ம இந்த நட்டு மூலமாக வந்து நம்ம ஸ்டட் போல்ட்டுகளை இணைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்பர் 5 டீ நட்டு. இந்த டீ நட்டை வந்து சிஎன்சி டர்னிங் சென்டர்லேயும் பயன்படுத்துவாங்க, நம்ம விஎம்சி சென்டர்லேயும் பயன்படுத்துகிறோம். டர்னிங் சென்டரில் டீ நட்டு ஒரு பக்கம் வந்து ஜாஸில் போகிற மாதிரி சேம்பர் அடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம விஎம்சியில் யூஸ் பண்ணுற டீ நட் வந்து அந்த சேம்பர் வந்து இருக்காது. நம்ம பெட்டில் இருக்கிற ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீ நட்டு வந்து இருக்கும். நம்பர் வந்து 6 ஃப்ளாஞ்ச் நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாஷர் நட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பக்கத்தில் வந்து சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் நம்ம வாஷர் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த வாஷர் வந்து போடாமல் கூட இந்த ஃப்ளாஞ்ச் நட்டு பயன்படுத்தி நம்ம பாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு வாஷர் போலவே இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வேளையில் சந்திப்போம். இந்த கிளாம்பிங் கிட்டு நம்ம விஎம்சி மிஷினில் பாட்டை கிளாம்ப் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் கிளாம்ப் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸரை கிளாம்ப் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கிளாம்பிங் கிட்டை பயன்படுத்துகிறோம்.